بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருள்ளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அவன் நமக்கு வழிகாட்டிய அடிப்படையிலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர் நிகழ்ச்சியிலே அல்லாஹுவின் நேசத்திற்குரியவர்கள் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் நேசத்திற்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறானோ அப்படிப்பட்ட செய்திகளை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோல கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இங்கே நாம் அமர வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களை எல்லோரையும் நேசிப்பதற்கு அவன் தயாரான நிலையில் தான் இருக்கிறான். அவனுடைய நேசத்திற்கு தகுந்தாற் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்தான் நம்முடைய செயல்பாட்டையும் சிந்தனையும் சீர்படுத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே நாம் அறிந்து கொண்ட செய்தியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடிய இறையச்சவாதிகளை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். அந்த இறையச்சவாதிகள் எப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இறைவனை அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அது வெளிப்படையான நிலையிலும் மறைவான நிலையிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் உயர்ந்த இடத்திலே வைக்கிறான். மற்ற அமல்கள் செய்தவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்ற அர்த்தம் இல்லை. எல்லாரையும் இறைவன் நேசிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் இறைவனுடைய அச்சத்தினுடைய உயர்ந்த நிலை பாவமான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில், பாவம் செய்வதற்கோ தவறு செய்வதற்கோ பொய் சொல்வதற்கோ வாய்ப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் அதிலே செய்யாமல் இறைவனுக்கு அஞ்சி யார் மீளுகிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கிறான். அதுதான் இறுதியாக சொன்னேன், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும் வஜன்னா. அல்லாஹ் விசாலமான வானங்கள் மற்றும் பூமி அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிற அந்த விசாலமான ஜன்னாவுக்கு, சொர்க்கத்திற்கு நம்மளை அழைக்கிறான். அர்லுகு சமாவாத்து வல்லரல், அது வானங்களையும் பூமியும் விட விசாலமான அந்த சொர்க்கத்திற்கு உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை யாருக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிறான்? இரையச்சம் உடையவர்களுக்காக, முத்தகீன்களுக்காக அது தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்லி நம்மை அழைக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு இரையச்சம் உடைய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறான் என்று நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ரமலானுடைய மாதத்திலே அதற்காகவே நம்முடைய அமல்களை, நம்முடைய நேரங்களை, நம்முடைய செயல்களை அனைத்தையும் செலவிட்டுக் கொண்டிருக்கிற நாம் இன்னும் அந்த இரையச்சம் சற்று கூடுதலாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய ஒவ்வொரு அமலுமே இருக்க வேண்டும். இரையச்சம் என்பதை பெறுவதற்காகத்தான் நோன்பு. அந்த இரையச்சத்திலேயே கூடுதல் நிலை என்ன? இன்னும் நம்மை பாவத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுகிற ஒரு கேடயமாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அஸ்ஸியாமுல் ஜுன்னா, நோன்பு என்பது நரகத்தினுடைய கேடயமாக இருக்கிறது. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நோன்பு என்பது நரகத்தினுடைய ஒரு கேடயம். அப்படிப்பட்ட கேடயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது என்று சொன்னால் நம்முடைய இரையச்சம் எப்போ கூடுதலாக இருக்கிறதோ அப்போதான் நரகத்திலிருந்து காப்பாற்றும்.
நோன்பு வச்சுட்டா காப்பாத்திராது. அந்த நோன்பனால் இறைவன் எதை எதிர்பார்க்கிறானோ அது என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நம்முடைய சிந்தனையில இறையச்சம் அதிகரித்து இறைவனுடைய பாவத்திலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதற்கு ஒரு உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். பொதுவா பாவத்தை செஞ்சுட்டா நம்ம என்ன நினைப்போம்? அந்த பாவத்தை யாருக்கும் தெரியக்கூடாது, நம்மளே அதை மறைச்சு நம்ம உள்ளத்துக்குள்ளே வைத்து எப்படியாவது அதுல இருந்து மீண்டணும் நினைச்சு அல்லாஹ்விடத்துல ஒப்படைப்போம். அப்படி ஒப்படைக்காம சில உள்ளங்கள் எப்படி இருக்கும்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த பாவத்திலே முழுகுவாங்க. பாவத்தை தாண்டி இதெல்லாம் என்ன ஆயிட போகுது, பெரிய விஷயம், இந்த பாவம்லாம் செய்யறதுனால இன்னும் பெருசா நடந்துட போகுது அப்படின்னு தொழுதுட்டு இருப்போம், நோன்பு வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பாவத்தில் நடந்துகிட்டே இருக்கும். பாவத்திலிருந்து மீளுகிற வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? பாவம் அதிலே முழுகி கொண்டிருப்போம், ஆனா நம்ம நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாருங்க, அந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் அதிக நேரங்களில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு செய்தி. அவங்க ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டுறாங்க. ஒரு மனிதர் விபச்சாரத்தில் ஈடுபட்ட செய்தியை யாருக்கிட்டயா சொல்ல விரும்புவோமா? ஒரு தவறான விஷயம், அசிங்கமான விஷயம், இந்த கேவலமான விஷயத்தை உலகத்துல போய் சொல்லிட்டோம்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்களே என்று எண்ணம் தான் நம்ம உள்ளத்துல வரும். ஆனா அந்த மனிதன் தப்பு செஞ்சிடறாரு. அதை செஞ்ச பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லி இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை நம்ம வாங்கிக்கிடுவோம், ஏன்னா மறுமையில அல்லாஹ்வுடைய நரகத்துல கிடைக்கிற தண்டனையை நம்மால் அனுபவிக்கவே முடியாது. வெளிப்படையா சொல்ல முடியுமா? ஒருத்தரும் தப்பு செஞ்சுட்டாங்கன்றதுக்கு அதை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட சொல்லுவது என்பதற்கு ஒரு தனி தைரியம் வேணும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லி அதுக்காக தண்டனை பெறுகிற இறையச்சம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட குற்றங்களை உணர்ந்து கொள்ளுகிற சிந்தனை இருக்கா? நீங்க சிந்திச்சு பாருங்க. பெரிய பாரதூரமான பாவத்துக்கெல்லாம் போக வேண்டாம். சின்ன அற்பமான ஒரு பொய் சொல்லி ஒரு ஆளை மாட்டி விட்டுருப்போம், பொய் சொல்லி ஒரு வேலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி வச்சிருப்போம், பொய் சொல்லி ஒரு பொருளை நாம வித்து இருப்போம், பொய் சொல்லி ஒரு பொருளை வாங்கி இருப்போம். இப்படி எல்லாம் செஞ்ச பிறகு நம்ம உள்ளத்துல ஒரு உறுத்தல் வந்தா அப்போ நம்ம உள்ளத்துல இறையச்சம் இருக்கு என்று அர்த்தம். அப்ப தேவையில்லாம அநியாயமா நான் பொய் சொல்லிட்டேனே, நான் பொய் சொன்னால அவன் மானம் பறி போயிடுச்சு, நான் பொய் சொன்னால அவன் இஸ்ஸத்து ரொம்ப கேவலமாக்கப்பட்டுருச்சு, நான் பொய் சொன்னால அவனுடைய வியாபாரம் கெட்டு போச்சு, நான் பொய் சொன்னால அவனுடைய இந்த சமுதாயத்துல அவனுடைய கண்ணியம் எல்லாம் குறைக்கப்பட்டுருச்சு என்ற உணர்வு அச்சம் உள்ளத்துல இருந்தால் நம்ம உடனடியாக ஓடி போய் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சிருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் தவறான ஒரு செயல்களை உங்களை பத்தி பேசிட்டேன், உங்களை சொல்லிட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னியுங்கள் என்ற சிந்தனை நம் உள்ளத்திலே வந்தால் நம் உள்ளத்திலே இறையச்சம் இருக்கு என்று அடையாளம். அப்படியே உங்களுடைய மனக்கோட்டையில மன சிந்தனையில நம்ம வாழ்நாள் நடந்த இதுபோல சம்பவங்கள் எதவெல்லாம் இருக்கு என்று நீங்கள் அப்படியே அசை போட்டு பாருங்க. இதுதான் உண்மையிலே தேவையான ஒரு இறையச்சம். இந்த மாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம், இது அப்புனிதமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே பாவத்தை கழுவுவதற்காக, தீமையிலிருந்து விலகுவதற்காக, இறையச்சத்தை கூட்டுவதற்காக நாம் உட்கார்ந்து இருக்கிற நம் வாழை வேலையில நம்முடைய குடும்பத்துல, உறவுகள்ல, நட்புகள்ல, தெரிஞ்சவங்கள்ல எதையாவது என்னுடைய செயலால், சொல்லால், பேச்சால் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் இறைவனுக்காக, அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று என் உள்ளம் எப்பொழுது ஒத்துக்கொள்கிறதோ அப்போ நான் இறையச்சத்தில் இருக்குன்னு அர்த்தம். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய விபச்சாரத்தை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரத்தை ஈடுபட்டு விட்டேன்னு சொல்றாங்க, உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ விடு, அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்ட, நீ ஏதாவது சின்ன தப்பு செஞ்சிருப்ப, போப்பா வேலையை பார்த்துட்டுன்றாங்க. உடனே செய்தி வந்தவனே ரசூலுல்லாஹ் உடனே வாப்பா உனக்கு தயாரா இருக்கிறேன், உடனே மரண தண்டனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நடக்கல. அவங்க வாழ்நாள்ல இரண்டே சமம், ஒரு பெண்மணி வருவாங்க, ஒரு ஆண் வருவார், ரெண்டே பேர் தான் அவங்க வாழ்நாள்ல 23 ஆண்டு காலத்துல இந்த செய்தியை சொல்லி தண்டனை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட 2 பேர்ல ஒருவர் யாரு? இந்த மாயிஸ் பின் மாலிக் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் போங்கன்றாங்க, மீண்டும் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்றாங்க. மீண்டும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். 3வது ஒருக்க வராரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் தப்பு செஞ்சுட்டேன். நம்ம உள்ளத்துல நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம். உலகத்துல சின்ன சின்ன அற்பமான செய்தியை சொல்வதற்கு வெட்கப்படுகிற நாம் பெரிய பாரதூரமான விஷயத்தை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லி தண்டனையை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவரை பற்றி விசாரிக்கிறார்கள். இவர் மூளைகளை எதுவும் குழம்பிருச்சா இருக்கு? வேற ஏதாவது ஒரு தப்பான பழக்கம் இருக்குதா?
எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. எந்த பழக்கமும் இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அவரை தண்டிப்பதற்காக வேண்டி தண்டனைக்கு அழைத்து விட்டு போறாங்க. அவரை கல்லெறிந்து கொள்ளுகிற தண்டனை கொடுக்கிற வாய்ப்பை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதின் பேரிலே சஹாபாக்கள் அவருக்கு தண்டனையை வழங்குகிறார்கள். அப்படி வழங்கிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஒரு சபையிலே வந்து அமருகிற நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்கள் அனைவருமே இந்த மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையும் புரிந்து கொண்டான். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்து விட்டான். அவருடைய பாவத்தை இறைவன் மன்னித்து விட்டான். இதுதான் உண்மையான இறையச்சத்தின் வெளிப்பாடு. சஹாபாக்களே அவர்களை பற்றி இவரெல்லாம் தப்பு செஞ்சிருக்கிறாரு, இவருக்கெல்லாம் தொழு வைக்கிறாங்களே என்று வெக்க உணர்வோடு சிந்திக்கிற நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் அமர வைத்து அவர்களுக்காக துவா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாவத்தை பொருந்தி கொண்டான். இதுவல்லவா இறையச்சம்? இதுவல்லவா அல்லாஹ்வின் மீது ஏற்படுகிற நேசம்? நாம் உண்மையிலே உள்ளத்தால் சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஜாஹிது, அவன் அல்லாஹ்வின் பாதையிலே போராடுகிற போராளி யார் தெரியுமா? ஜாஹிது நஃப்சி, யார் தன் உள்ளத்தோடு போராடுகிறானோ அவனே உண்மையான போராளி என்று சொன்னார்கள். என் உள்ளத்தோடு போராடுகிற பாவத்து நேரத்துல, தீமையான நேரத்துல, தவறான நேரங்கள்ல என் உள்ளத்தோடு போராடி என் பாவத்திலிருந்து நான் மீளுகிறேன் என்று சொன்னார். என்னிடத்தில் உள்ள குற்றங்கள், பொய் பேசுற பழக்கம், ஏமாத்துற பழக்கம், அடுத்தவனை வெறியேற்றுற பழக்கம், அடுத்தவனை கிண்டல் பண்ற பழக்கம், அடுத்தவங்களை வந்து ஏதாவது நோஸ்கட் பண்ற பழக்கம், அடுத்தவங்களை மட்ட தட்டுற பழக்கம், ஏதாவது பழக்கம் என்னிடத்துல இருந்தால் இறைவா இந்த நோன்பின் மூலமாக என்னுடைய தவறான செயல் அனைத்தையும் என்னிடத்திலிருந்து போக்கிவிடலாம். என ஒரு நல்ல குணத்து உடையவனாக, நல்ல சிந்தனை உள்ளவனாக, நல்ல ஒழுக்கமானவனாக, நல்ல இறையச்சம் உள்ளவனாக என்னை ஆக்கு என்ற சிந்தனையை அல்லாஹ்விடத்தில் யார் முன்னிறுத்துகிறோமோ அவர்கள் உண்மையிலே இறையச்சவாதியாக அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நிற்பார்கள். இதுதான் நம்ம இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில இதுபோல ஏராளமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்களிலே ஒன்று, இறையச்சம் நம் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இதுபோல பாவங்கள், குற்றங்கள், தீமைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு விலகுகிற மக்களாக நாம் மாறினால் இறைவன் நிச்சயமாக நம்மையும் நேசிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களை தான் இறைவன் விரும்புகிறான். இறையச்சம் என்பது இதுதான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல்ல ஒரு 7 சாரார்களை இறைவன் அழைப்பானா இல்லையா? அந்த 7 சாரார்கள் நிப்பாங்களே, அந்த 7 சாரார்களில் ஒருவர் யார் தெரியுங்களா? வசதியும் அந்தஸ்தும் படைத்திருக்கிற நேரத்தில் ஒரு பெண் என்னை தவறான நடத்தைக்காக அழைக்கிற நேரத்தில் நான் இறைவனுக்கு அஞ்சுகிறேன் என்று யார் அல்லாஹ்வுடைய பயத்தால் விலகினார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலில் இறைவன் இடம் தருகிறான். ஏன் தரணும்? இந்த உலகத்துல இறைவனுக்காக பயந்தாம்பா, அல்லாஹ்வுக்காக அஞ்சினான். அவனுக்கு வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இறைவா, இந்த உலகத்தில் நான் இதை செய்துவிட்டால் நாளை மறுமையிலே உன்னிடத்திலே சொர்க்கத்தை அடைய முடியாது, உன்னிடத்திலே நரகத்திலே விழ முடியாது. உன் பாவத்தை நரகத்திலே விழுந்து கொடுமையும் கொடூரத்தையும் வேதனையும் என்னால் அனுபவிக்கிற சக்தி இல்லை என்ற உணர்வு உள்ளத்தில் இருந்ததனால் வசதி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, தப்பு செய்யற வாழ் சூழல் இருந்தது, அதிலிருந்து விலகி கொண்டான் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை இறைவன் அழைக்கிறான். வாங்க, என்னுடைய அரசுடைய நிழல் தயாராக இருக்கிறது, நீங்கள் அதிலே நில்லுங்கள் என்று இறைவன் அழைக்கிறான் என்றால் இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தன் உள்ளம் கலங்குகிறதோ, கண்ணீர் வடிக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாளை அரசுடைய நிழலில் இடம் இருக்கிறது. யாருக்காக? அல்லாஹ்வை நினைத்து, இறைவா இந்த உலகத்தில் நான் எத்தனையோ தவறுகளையும் தப்பையும் செய்துவிட்டேன் என்று உள்ளம் கலங்கி தனிமையிலே உட்கார்ந்து கண்கள் கண்ணீர் வடிக்கிற சிந்தனையை பார்க்கிறான். அப்படிப்பட்ட அடியார்களை இறைவன் நேசிக்கிறான். இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக எவ்வளவோ உழைக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம். பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, ஓனருக்காக, சமுதாயத்திற்காக அவங்களுடைய விருப்பத்தை பெறணும், இவர் விருப்பத்தை பெறணும். நான் தலைவனா இருக்கிற நேரத்துல யாரும் என்ன சங்கடப்பட்டு பேசிடக்கூடாது, யாருத்திலும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, நான் ஓனரா இருக்கும்போது கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, கணவனா இருக்கும்போது கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, தகப்பனா இருக்கும்போது கெட்ட பேர் வாங்கக்கூடாது என்று நினைத்து பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ணுகிறோமே. இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக என் வாழ்நாளில் உள்ள தவறுகளை ஒவ்வொன்றாக பார்த்து 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 அதிலிருந்து சீர்படுத்துகிற, சரிபடுத்துகிற, ஒழுக்கமாகிற ஒரு நிலை நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சிந்திச்சு பாருங்கள்.
இதைத்தான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அப்படிப்பட்ட முத்தகீன்களுடைய செயல்பாடு நம் வாழ்க்கையிலே நிச்சயம் ஏற்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரை நேசிக்கிறான்? இன்னும் திருமறை குர்ஆனில 3வது அத்தியாயத்தினுடைய 134 வசனத்திலே சொல்லுகிற செய்தியை பாருங்கள். அல்லதீன யுக்மினூன ஃபிஸ் ஸர்ராயி வல் லர்ராயி வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடுவார்கள். அவங்களுக்கு வசதி இருக்கும் பொழுதும் கொடுப்பாங்க, கஷ்டமா இருக்கிற நேரத்திலே அவங்க கொடுப்பாங்க. அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். தான் உள்ளத்தில் அவங்களுக்கு வரும்போது, டென்ஷன் வரும்போது, கோபம் வரும் பொழுது அதை வென்று முழுங்குவார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு வச்சிருக்கும் போது உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தான்னா, அதான் நான் நோம்பாளி என்னை விட்டுத்தான்னு சொல்லணும். நான் நோம்பாளி என்னை விட்டு கோவப்படுத்தி என்ன என் நன்மை இழக்க செய்யாத, கோவப்படுத்தி என் நன்மையை வீணாக்க செய்யாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம் என்ன? கோபம் என்பது நம்முடைய அமல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நிலைமையில கொண்டு போயிருந்ததுக்காக சொல்றாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லி காட்டுறான், அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடுவார்கள், கோபத்தை அவர்கள் வென்று விழுங்குவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அப்படிப்பட்ட நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நன்மை செய்பவர்களை இறைவன் நேசிக்க. நம்ம எல்லாம் நன்மை செய்யறோம் தானே? நம்ம யாரும் நன்மை செய்யாம இல்லையே. நிறைய நன்மையான காரியத்தை, தொழுகைய, திக்ர, இன்னும் பிற குர்ஆன் ஓதுதுல எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்யறோம். நன்மை செய்யாம இல்லை யாரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சில நன்மையான செயல்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த வசனத்தை இறைவன் இறக்குகிறான். இறக்கின உடனே அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கின உடனே பயந்து ஓடோடி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விருப்பமான பைருகா என்ற தோட்டத்தை உங்களுக்கு நான் அப்படியே பரிசாக, அன்பளிப்பாக ஒப்படைத்து விடுகிறேன்னு சொல்றார். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. இறங்கின உடனே அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த சஹாபி உடனே ஓடி வராங்க அல்லாஹ்வின் தூதரிடத்தில், நீங்க எடுத்துங்க யா ரசூலுல்லாஹ். ஏன்னா ரசூலுல்லாஹ் அடிக்கடி அந்த பைருகா தோட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்து அங்க தண்ணி குடிப்பாங்களாம். அது ரொம்ப ரொம்ப அமைதியா, பீஸ்ஃபுல்லா இருக்கும் போல அந்த இடத்துக்கு. அது மதீனாவுடைய மஸ்ஜித் நபவிக்கு எதிர்ப்புறத்துல உள்ள ஒரு இடமா. அடிக்கடி ரசூலுல்லாஹ் போயிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் நேசிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு வரனால இந்த வசனம் இறங்கினோடனே அப்படியே வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒப்படைக்கிறேன் செழிப்பல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் தர்மம் செய்வார்கள். அப்படியே கொண்டு போய் ஒப்படைத்து விடுகிறார். அல்லாஹ் விருப்பமான உன்னை கொடுக்காத வரைக்கும் நன்மை கிடைக்காதுன்னு சொல்றானே. நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து செலவு செய்யாத வரைக்கும் லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். என்னை விருப்பமானது, நேசிக்கிறது, நேசத்தில் உள்ள ஒரு விஷயத்தை கொடுக்காது உங்களுக்கு நன்மை கிடைக்காதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர்ட்ட வந்து கொடுத்தவனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு வேணாம்பா, உங்க நெருங்கிய உறவுகளுக்கு நீங்க யாருக்காவது கொடுத்துருங்க, தர்மம் செஞ்சிருங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க, நன்மையை செய்வதிலே நம் வாழ்க்கையினுடைய போட்டி எந்த அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கான், பரக்கத்தா கொடுத்திருக்கான், நிறைய செல்வங்களை நிறைய மக்களுக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர்கள் எண்ணி எண்ணி பார்த்து வைக்கிறாங்க, கொடுக்கறத கிள்ளி கொடுக்கறாங்க, வாங்குறத மட்டும் அள்ளி வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இறைவன் உன்னை நேசிக்க வேண்டுமா, நீ செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாஹ்வின் பாதையிலே வாரி வாரி கொடு, இறைவன் உன்னை கொடுத்து கொண்டே இருப்பான். மா நகசத் சதக்கத்தின் மிம்மால், அல்லாஹ் உங்களுடைய தர்மத்தை ஒரு காலம் குறைப்பதே இல்லை. உங்கள் செல்வத்தை
நீங்க தர்மம் செய்யறதுனால உங்களுடைய செல்வம் ஒரு நாள் குறைந்து போவதே கிடையாது. நம்ம நினைப்போம் நம்முடைய கணக்குல 2000 வச்சிருக்கிறோமே, 500 கொடுத்துட்டா 1500 இருக்குமேனு. அல்லாஹ் சொல்றான், உங்க தர்மத்துல எந்த காசும் குறைய போறதே கிடையாது. இறைவனுடைய வாக்குறுதி, நம்ம வாக்குறுதி இல்ல. மனசு சொன்னா கூட அது முன்ன பின்ன இருக்கும். இறைவன் சொல்லுகிறான், மா நக்கச சதக்கத்தும் மிம்மால், உங்களுடைய தர்மத்தால் உங்கள் செல்வம் குறைப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம உள்ளத்துல இருந்தா நம்ம ஏதாவது நம்ம காசு குறைஞ்சு நினைப்போமா? பெரிய விருப்பமான ஒரு சொத்தை கொண்டு அப்படியே அல்லாஹ்வின் தூதர்ட்ட கொண்டு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? நன்மை செய்பவர்கள் இறைவன் நேசிக்கிறான். அப்படி அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க செல்வம் குறையாது. அல்லாஹ் பரக்கத்தாக தன்னிறைவாக இந்த உலகத்திலே உங்களை வைப்பான். நோய் நொடி இல்லாம வைப்பான், கஷ்டம் இல்லாம வைப்பான், நெருக்கடி இல்லாத வைப்பான். வமை எத்தக்கெல்லாக எஜி அல்லாஹு மகரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துகிறான். நீங்கள் இறைவனை அஞ்சு கொடுத்தீங்களா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுத்தீங்களா, உங்களுக்கு இறைவன் ஒரு போக்கிடத்தை கண்டிப்பா கொடுப்பான். கவலைப்படாதீங்க. நம்ம உள்ளத்துல அப்படி அச்சம் இருந்தா நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம். இல்ல வறுமையில இருந்தா நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, செழிப்பா இருந்தா கொடுக்கலாம், நமக்கெல்லாம் ஜக்காத்து கடனே இல்லையே. சில பேர் நினைக்கிறாங்க தர்மம் செய்யணும்னா பல லட்சங்களை பல ஆயிரங்களை வச்சிருந்தாதான் நம்ம உதவி செய்ய நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இது போல ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு வெளியிருந்து ஒரு நாட்டை சார்ந்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வேண்டி யார் பொறுப்படுத்துக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அதுல கொஞ்சம் ஆர்வமாக நன்மையை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் எழுந்து சொல்றாங்க, நான் என்ன பொறுப்படுத்துக்கிறேன், யார சொல்லலான்ட்டாங்க. நீங்க நம்ம வீட்டுல அப்படி யாராவது முன்னாடி சொல்லாம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யாரையா கூட்டு போனா நிலைமை என்ன இருக்கும்? வீட்டுக்கு போனா அட போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்பதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தொடச்சிக்கிடுச்சு கழுவி வச்சுட்டு வர, இப்போ அவர் வந்திருக்காரு இவர் வந்துக்கிறாருன்னு, வேற வேலை இல்லை, போங்க ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு நமக்கு என்ன ஆயிடும்? உடனே ஒரு பேச்சு திட்டு பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சில விதிவிலக்கான ஸ்ரீதேவி இருப்பாங்க, அவங்கள நான் சொல்லல. சில பேர் பெரும்பாலும் என்னது அந்த மாதிரி திட்டு விடுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஆனா சரி கூட்டிட்டு போனவராது சாப்பாடு ஏதாவது வீட்டுல இருக்குமான்னு சூழ்நிலை தெரியும்ல, அதுவும் தெரியாம ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என் வீட்டுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு வாங்கன்னு கூட்டு போயிட்டார். வீட்டுக்கு போனா அவங்களுக்கே சாப்பாடு இல்ல, அவருக்கு சோறு இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு உனக்கே சோறு இல்ல, நீ வேற இன்னொரு 2 பேரை கூட்டு வரியா அப்படின்ற திட்டு நம்ம விழும். உடனே வீட்டுக்கு போனா சாப்பாடு அவங்களுக்கே சாப்பாடு இல்ல நேரத்துல ஒரு மனைவி தன் கணவனும் ஈமானிய சிந்தனை உள்ளவர்கள், இறையச்சம் நிறைந்தவர்கள், இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த விஷயத்திலே அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வியப்பாகி இறைவனே பூரித்து போன, இறைவனே சந்தோஷமான அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுல இருந்த கொஞ்சம் சாப்பாட வந்த விருந்தாளிக்கு எடுத்து கொடுத்துட்டு இவங்க சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு பிள்ளைக்கும் பசி சாப்பாடு இல்லாம அவங்களையும் தூங்க போட்டுட்டு நடக்க வாய்ப்பு இருக்கா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. பிள்ளை பசியா இருக்கும் போது எந்த தாயும் உடனே சாப்பாடு நிப்பாட்ட மாட்டாங்க. தனக்கே இல்லாட்ட கூட பிள்ளை கொடுத்துருவாங்க. பிள்ளையும் தூங்க போட்டு கணவன் மனையும் சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி வந்திருக்க விருந்தாளிக்கு இருக்கிற உணவை வைத்து அல்லாஹ் பரக்கத்தாக்கி அவர்களுடைய பசியை இவர்கள் போக்கி விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தியின் மூலமாக இந்த செய்தியை வெளிப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பூரிப்படைந்து விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதரே சந்தோஷத்தோடு அந்த சஹாபியை பார்க்கிறார்கள். அந்த செய்தியை பாருங்க, திருமறை குர்ஆன்ல 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அது அல்லாஹ் சொல்லுகிறான், தமக்கு வறுமை இருந்த பொழுதும் தம்மை விட முன்னுரிமை அளிக்கின்றவர்கள் தன்னிடம் உள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்பட்டோரே வெற்றி பெற்றோர். தனக்கே தேவை இருந்த நேரத்துல அல்லாஹ் அங்க சொன்னானே, நன்மை செய்பவர்கள் அவன் நேசிக்கிறானே, வறுமையிலும் செழிப்படும் தர்மம் செய்வாங்கன்னு அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட வறுமையான நேரத்துல தனக்கே தேவை இருந்த நேரத்துல வந்திருக்க விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார்களே. இறைவன் வியப்படைந்து சந்தோஷம் அடைந்து திருக்குர்ஆன்ல வசனத்தை இறக்கி கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களை நினைவு கூறாத மக்களே இருக்க முடியாது. இந்த வரலாறை படிக்காத மக்களே இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதற்கெல்லாம் நாம் முயற்சித்திருக்கிறோமா? என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். வசனத்தை செய்தியை படிக்கும் பொழுது நம்மள என்ன நன்மை செய்யறோம்? எனக்கு போக, என் சாப்பாடு போக, என் துணிமணி போக,
எல்லாம் அப்படிதான் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இயற்கையாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் தன்னை விட பிறருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பார்கள். அவங்க வாழ்க்கையினுடைய நிலை அப்படிதான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல வஹி செய்தி அனுப்பினான் இல்ல, ஃபர்ஸ்ட் செய்தி அல்லாஹ் அனுப்பினான். எந்த செய்தி அனுப்பினா? இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படின்ற 96வது அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனம் இறக்கப்பட்டுச்சு. அப்படி இறக்கப்பட்ட நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த செய்தியை வாங்கிட்டு பயந்து படபடத்தோட அப்படியே வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. இந்த செய்தியை பல நேரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே தன் மனைவியை பார்த்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கன்னுவாங்க. போத்தி அவர்களை ஆஸ்வாசப்படுத்தின உடனே அவங்களுக்கு பதட்டம் குறைஞ்ச பிறகு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்பாங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு செய்தி, ஏன் இவ்வளவு பதட்டத்தோட ஓடி வரீங்க அப்படின்னு. ஒண்ணு நடந்த சம்பவத்தை எல்லாம் விலாவரியா அவங்க சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு தன் மனைவி சொன்ன வார்த்தையை பாருங்கள், வல்லாஹி லா யஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்தவே மாட்டான். ஏன் அப்படிப்பட்ட உத்தரவாதத்தோடு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை ஏன் அப்படி சொன்னார்கள்? அவங்க இழிவுபடுத்துவானா படுத்த மாட்டானா அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய அழுத்தத்தோடு அவங்க பதிவு பண்றாங்க, அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டாங்க. ஏன் இழிவுபடுத்த மாட்டாங்க தெரியுமா? அவங்க நன்மையை சொல்றாங்க. அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள், உறவினரோடு இணங்கி வாழுகிறீர்கள், பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள், வறியவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறீர்கள், அனாதைகளை அரவணைக்கிறீர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே போரிடக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவியாக நிற்கிறீர்கள். இவ்வளவு நன்மையான காரியம். அப்பதான் இறை தூதராவே ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இறை செய்தியே கிடையாது. இறை தூதரா ஆனதே அப்பதான் முதல்ல செய்தி அப்பதான் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி 40 ஆண்டு காலம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடை தெரியப்படுத்துகிறார்கள். நீங்கள் நன்மையே செய்து கொண்டிருக்கிறீங்களே, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவானா? இதுதாங்க நமக்கு வேண்டியது. நாம் நன்மையை செய்ய 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 அல்லாஹ் நம்மை நேசித்துக் கொண்டே இருப்பான். நம்மளை இழிவுபடுத்தவே மாட்டான், நம்மளை கேவலப்படுத்தவே மாட்டான், நம்மளை கைவிடவே மாட்டான். இறைவனுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் பிறருடைய துயரத்தை துடைக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய துயரத்தை துடைத்துக் கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குறுதி, நாம் பிறருக்காக உதவி செய்தால் இறைவன் நமக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்தால் நம்ம யாருக்கும் உதவி செய்யாம இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஏன் உன்ட புள்ள இல்ல, எருமாடு மாதிரி பெத்து வச்சிருக்கேன், அந்த பிள்ளைய கட்ட சொல்ல மாட்டியா, அதை செய்ய சொல்ல மாட்டியா? திடீர்னு ஏதாவது ஒரு பிள்ளை நம்ம பிள்ளைகிட்ட ஒரு வேலை வாங்கிடுவாங்க. அது போய் வந்து வாங்கிட்டு வாங்கப்பா, அத்தா கொஞ்சம் போய் கடைக்கு போறல, வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்துட்டு சொன்னா, நீ எதுக்குல போன, அவங்களுக்குலாம் வேலை செய்யாதரா, அவங்க கிட்ட 4 பிள்ளை இருக்குல்ல, அப்படி நம்ம திட்டுவோம். சின்ன விஷயம்தான். அவங்க வீட்டுல உள்ள பிள்ளை வேலை வாங்கணும், மாற்றுக்கிறது இல்ல. சரி, அவங்க போல சோம்பேறியா இருக்கா, வேலை செய்யாம இருக்கா, தாய்க்கு கட்டுப்படாம இருக்கா, ஏதோ நம்ம பிள்ளை செஞ்சா சரிதான், நல்ல நன்மையான காரியம் செஞ்ச அப்படின்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணி நல்ல எண்ணத்தை சொல்லணுமே தவிர, நீ எதுக்கு உதவி செஞ்சனா அவன் சிந்தனை என்ன பதியும்? ஓ, அத்தா நமக்கு வேணான்றாங்க, அம்மா வேணான்றாங்க, அப்ப இனிமே யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது போல அந்த சிந்தனை உள்ளத்துல வருமா இல்லையா? இதுதான் நம்ம விதைக்கிறோம். எப்படி விதைக்கிறோம்? சின்ன சின்ன நன்மையான காரியத்தை நம் பிள்ளைகள் செய்யும் பொழுது அதை வரவேற்கணும், நம்மும் அப்படி செய்யணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை தூதராவே ஆகாத முன்னாடி இவ்வளவு சிரமத்தை தன் வாழ்நாள சுமந்திருக்காங்க, பிறருக்காக சுமந்திருக்காங்க, ஏழைகளை அரவணைச்சிருக்காங்க, உறவினர்களை அரவணைச்சிருக்காங்க, இவ்வளவு வேலைகளை பார்த்திருக்கிறார் என்று சொன்னா நாம் எந்த நன்மையான காரியத்தை இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்முடைய பணிகளை செய்வதற்கு நாம் முன்வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி கொண்டே இருப்பான். உண்மையிலே ஈமானுடைய சிந்தனையோடு இறையச்சத்தோடு நாம் உள்ளத்தில் இந்த செய்தியை கேட்டா நாம் இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுக்க வேண்டும். நான் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்திருக்க காலம் வரைக்கும் என்னால் இயன்ற ஏதாவது ஒரு உதவியை பிறருக்கு செய்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்க ஆற்றலை வைத்து செல்வத்தை கொடுத்திருப்பான், அறிவை கொடுத்திருப்பான், வியாபாரத்தை கொடுத்திருப்பான், ஒவ்வொரு ஆற்றலையும் ஒவ்வொரு ஆளுக்கு அல்லாஹ் தந்திருப்பான். இப்படி ஒருவருக்கு ஒரு உதவி கொண்டோம் என்று சொன்னால் பல்வேறு நபர்களுடைய சிரமங்களை அல்லாஹ் லேசாக்கி தருவான்.
வாழ்நாள் முழுக்க அவர்கள் நம்மை மறக்க மாட்டார்கள். நமக்காக இறைவனிடத்தில் துஆ செய்கிற செயல்பாடை அவர்கள் செய்வார்கள். நிரந்தரமாக நன்மை தருகிற காரியத்தை செய்வார்கள். இப்படி நம் வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நன்மையை செய்வதற்காக முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகிற வழி. நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் என்று எண்ணமலோடு மட்டும் நிப்பாட்டி விடாமல் பிறருடைய தேவைகளுக்காக நாம் உதவி செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட நன்மை செய்பவர்களை, தனக்கும் நன்மை செய்து பிறருக்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் நேசித்துக் கொண்டே இருப்பான். நாளை மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்தை கொடுப்பான். இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு தருவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா, அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் சொல்றான் மலக்க கூப்பிட்டு, நான் இந்த மனுஷனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன், இப்ராஹிம் நேசிக்கிறேன், இஸ்மாயில நேசிக்கிறேன், யாக்கூப நேசிக்கிறேன், அப்துல்லாவை நேசிக்கிறேன் அப்படின்னு பேர் சொல்லி இவரை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். மலக்காகிய மலக்கினுடைய தலைவனாகிய நீங்கள் நேசிங்கள். நீங்க மட்டும் இல்ல, வானத்தில் உள்ள எல்லா மலக்குமாட்டையும் சொல்லி அவர்களையும் நேசிக்க சொல்லுங்க. அவர்கள் நேசிப்பது மட்டுமில்லாமல் பூமியிலும் அந்த செய்தியை சொல்லி அவர்களையும் நேசிக்க சொல்லுங்கள். சில மனிதர்கள் மீது நம்மை அறியாமல் நேசத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால் தம் உள்ளத்திலே அல்லாஹ் போடுகிற நேசம். இதெல்லாம் ஏன் நேசிக்கும் நமக்கு தெரியாது, ஆனா நேசிப்போம். அவர் நமக்கு எந்த உதவியும் செஞ்சிருக்க மாட்டாரு, எந்த வகையிலும் நமக்கு அதுக்கு உதவியா இருந்திருக்க மாட்டாரு. ஆனால் நம்ம அறியாமலேயே ஒரு நேசம் அவருடைய வாழ்க்கைக்கு போவதென்றால் இறைவன் சொல்லி நம் உள்ளத்திலே பதிய வைக்கிற சிந்தனை என்பதை புரிந்தால் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்கிற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும். சுயநலத்தோடு இந்த உலகத்தில் வாழாமல் பொதுநல சிந்தனையோடு நன்மையை எல்லோருக்கும் சொல்லுகிற, நன்மையை தீமையை தடுக்கிற சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட செயல்பாடோடு வாழ்ந்து இறை நேசத்தை பெற வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாளர்களை நேசிக்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களை நேசிக்கிறான், மன்னிப்பு தேடுபவர்களை நேசிக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வருகிற நாட்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.